விஜய் சேனுடைய கடைசி திரைப்படமான தளபதி 69 திரைப்படத்தை பற்றிய அறிவிப்பு விரைவில் வெளியாக இருப்பதாகவும், மேலும் வெற்றிமாறன் முதல் எச் வினோத் வரை பல இயக்குநர்களுடைய பெயர்களுமே அடிபட்டு வந்திருக்கு. இதைத் தொடர்ந்து வினோத் அவர்கள் தான் தளபதியுடைய 69 திரைப்படத்தை இயக்கப்போவதை கிட்டத்தட்டவும் உறுதி செய்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இதற்கிடையில விஜய் சேனுடைய கடைசி திரைப்படத்தை சங்கர் அவர்கள் இயக்கவும் வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல்களுமே கசிந்து வந்திருக்கு. இந்த செய்தியான விஜய் சேனுடைய ரசிகர்கள் குஷியில் இருந்திருக்காங்க. ஆனால் இதெல்லாம் வெறும் வதந்திகளாகவே போய்விட்டன. தமிழ் சினிமாவை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் கூட்டணியில் ஒன்றுதான் சங்கர் மற்றும் விஜய் சேர் கூட்டணி. இவர்களுடைய கூட்டணியில் முதல்வன் திரைப்படம் உருவாக இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்தில் பாத்தீங்கன்னா விஜய் சேர் நடிக்கவில்லை என்றும், அதன் பிறகு நண்பன் என்கிற திரைப்படத்தின் மூலம் விஜய் சேர் மற்றும் சங்கர் இணைந்திருக்காங்க. அந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிலுமே வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கு. மேலும் விஜய் சேருக்கு நல்லதொரு பெயரை வாங்கி கொடுத்து, இருந்தாலுமே நண்பன் திரைப்படம் ஒரு ரீமேக் படமாகவே பார்க்கப்பட்டிருக்காங்க. எனவே சங்கர் அவர்களுடைய வழக்கமான ஸ்டைலில் விஜய் சேர் ஒரு படத்தில் நடிக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்களுடைய விருப்பமாகவே இருந்து வந்திருக்கு. விஜய் சேர் பாத்தீங்கன்னா ஒரு பேட்டியில் இதைதான் கூறியிருக்காரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா நண்பன் படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டது என்பதை பற்றி பேசியிருக்காரு. அதாவது நண்பன் திரைப்படம் பாத்தீங்கன்னா ஹிந்தியில் வெளியான 3 Idiots திரைப்படத்திலுடைய ரீமேக் ஆகும். இந்த படத்துல விஜய் செட் ஆவாரா என்ற சந்தேகம் அனைவரிடமே இருந்து வந்திருக்கு. அதாவது கமர்ஷியல் படங்களாக நடித்து வரும் விஜய் சேர் நண்பன் போன்ற படத்தில் செட் ஆவாரா என அனைவருமே கேட்டு வந்திருக்க நிலையில இந்த கேள்விதான் விஜய் சேரிடமும் இருந்திருக்கு. ஆனால் சங்கர் என்ற ஒரு பெயருக்காகவே இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு. வேறொரு இயக்குநராக இருந்திருந்தால் நண்பன் திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பேனே என்பது சந்தேகம்தான் என்று கூறியிருக்காரு தளபதி. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.